guys, welcome to Aarti Lifestyle. எங்கள் ஊரில் வந்து திருவிளக்கு பூஜை நடந்திருந்தது. அதில் தான் நான் கலந்துட்டேன். இது எனக்கு 3வது திருவிளக்கு பூஜை. அம்மா வீட்டில் ஒரு தடவையும் ஹஸ்பண்ட் வீட்டில் 2 தடவையும் நான் கலந்துட்டுருந்தேன். இந்த திருவிளக்கு பூஜை பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னா, வீட்டில் நல்ல சக்தியும் தெய்வீகமான சூழலும் எப்போவும் இருக்கும். மனதில் இருக்கிற கவலை, குழப்பம் இது எல்லாமே குறைஞ்சு மன அமைதி கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம், நிம்மதி பெருகணுங்கிறதுனால இந்த குத்துவிளக்கு பூஜை வந்து செய்வாங்க. இன்னும் நிறைய நன்மைகள் வந்து இந்த திருவிளக்கு பூஜை செய்கிறதுனால நமக்கு கிடைக்கும். இப்போ வாங்க திருவிளக்கு பூஜையை பார்த்துட்டு வந்துடலாம். பக்கத்தில் ஒரு ஒத்த விளக்கு இருக்கா, காட்டுற மாதிரி ஒத்த விளக்கு, சூடம், ஊதுபத்தி, குங்குமம், கொஞ்சோண்டு பூ, அதெல்லாம் இது பண்ணிட்டீங்களா? நான் சொல்கிறப்ப அந்த ஒத்த விளக்கு ஏற்றிக்கலாம். இப்போதைக்கு தண்ணி எடுத்து முன்னாடி வச்சுக்கிங்க. உங்களுக்கு முன்னாடி தண்ணி வச்சுக்கிங்க. கேட்க மாட்டேங்குதா? இப்போ கேட்குதா? தெய்வத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரம் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றால் எம் உயர்த்துணையே புதியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளும் செய்கள் மிதப்பில் நனிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்துண்டர் வதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்துண்டர் தொகையடியார் வதம் போற்றி கொள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குண்டத்தூர் செக்கிடாரடி போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் ஜப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. எல்லாரும் கையில் என்ன பண்ணுங்க, பூ எடுத்துட்டு நான் அப்படியே ஒரு போற்றி சொல்லுவேன். போற்றி சொன்னோன்னே அந்த தண்ணி வச்சிருக்கீங்களே பஞ்சபாத்திரத்துல, அதுல ஒவ்வொரு பூவா போடணும். சரியா? நான் சொன்னோன்னா இந்த பஞ்சபாத்திரத்துல தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எடுத்து உங்க முன்னாடி வச்சீங்க. எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் சொல்றேன். இந்த விளக்கு வழிபாடு எதுக்கு நம்ம செய்யணும்? இது வந்து குத்து விளக்கு வழிபாடுன்னு சொல்லக்கூடாது, திருவிளக்கு வழிபாடு அப்படின்னு தான் என்ன பண்ணணும் சொல்லணும். சரியா? இந்த திருவிளக்கு வழிபாடு ஏன் பண்றோம்? சாமிக்காண்டி பண்றோம்னா கிடையாது. யாருக்காண்டி பண்றோம்னா நமக்காண்டி பண்றோம். சரியா? இது எங்களுக்காண்டி பண்றோம்னாலும் கிடையாது. இது யாருக்காண்டி பண்றோம்னா உங்களுக்காண்டி பார்ப்போம். நாங்கள் இது என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது எங்களுக்கு 4வது வாரம் குத்துவிளக்கு வழிபாடு. அடுத்த வாரம் என்ன இருக்கு? திருவிளக்கு வழிபாடு இருக்கு. சரியா? அதனால வழிபாடு முடிகிற வரைக்கும் யாரும் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. நீங்க என்ன பண்றோம், இப்போ நம்ம இந்த இடத்துல பூ போடுறோம், குங்குமம் போடுறோம் அப்படின்னா அங்கே எப்படி ஆற்றல் வரும்? எதுக்கு நம்ம பூ பயன்படுத்துகிறோம், எதுக்கு குங்குமம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு. அதெல்லாம் சொல்லுவோம், வழிபாட்டிலே என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். சரியா? அதனால பூ போடுறப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, எடுத்து போடுறப்ப அந்த பூவை என்ன பண்ணணும், கண்ணில் பார்க்கணும். கண்ணில் பார்த்து திரும்ப தண்ணியில் போடுறப்ப என்ன பண்ணணும், அதையும் தண்ணியை என்ன பண்ணணும் பார்க்கணும். அப்போதான் அந்த தண்ணி நான் சாதாரணமாக இருந்தாலும் தண்ணி தான், பூ போட்டால் அந்த தண்ணி எப்படி அருளாக மாறும். அதனால நம்ம பார்த்து தான் என்ன பண்ணணும் போடணும். அந்த நீரை என்ன பண்ணணும், இப்போ அருள் நீர் ஆக்கணும். சரியா? இப்போ நான் சொல்லுவேன் போட்டின்னு சொல்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த பூவை பார்த்து அந்த தண்ணியில் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு பூவாக போடணும். சரியா? செம்படும் ஓம் பார்வைந்தாய் பருந்தாய் போற்றி நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை 2ஆய் விடைந்தாய் போற்றி வெடியிடை 1ஆய் மகிழ்ந்தாய் போற்றி அருக்கனில் சோதி அமைத்தோன் போற்றி சோதியாய் தோன்றும் உருவமே போற்றி போற்றி. அப்படியே ஐயாவை பாருங்க, அவர் என்ன செய்யறாரோ அதே மாதிரி செய்யுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தண்ணி எடுத்து மேலே தெளிப்பாங்க. விண்ணும் மேலே தண்ணியில் பூ போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பூவே தொட்டுங்க. எடுத்து மேலே விண்ணும் மண்ணும் கீழே வலியும் உங்கள் சைடில் வலது பக்கம், அப்புறம் இடது பக்கம் வலியும் ஒலியும் உங்கள் அருமையால் தூய்மையாக தூய நற்சோதியானவா போற்றி போற்றி அப்படியே எடுத்து தலைமையில இருந்து தொட்டு யாக்கை பொன்னிடும் கோயிடாய் புகுந்தனை போற்றி போற்றி.
இப்போ எல்லாரும் திருநீர் வச்சுருக்கீங்களா? திருநீர், குங்குமம், சந்தனம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? குங்குமம் வச்சுருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, 2 சொட்டு தண்ணி எடுத்து கையில் தெளிச்சிங்க. அதே தண்ணி எடுத்து பூவால் எடுத்து 2 சொட்டு கையில் தெளிச்சுட்டு 2 தடவை மேலே 2 தடவை கீழே 2 தடவை, மேலே 2 தடவை கீழே 2 தடவை கையை தொடக்கணும். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம தூய்மை ஆகிட்டோம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், கையில் கண்ணை நோண்டுவோம், தலையை சுரிவோம். இப்போ நம்ம சாமிக்கு வழிபாடு பண்ண போகிறோம் இல்லையா, அந்த பொருள்லாம் எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். இதே பண்ணிட்டு நம்ம சாப்பிடுவோமா, என்ன பண்ணுவோம், கை கழுவிட்டு தான் சாப்பிடுவோம். இப்போ சுவாமிக்கு வழிபாடு ஆரம்பிக்கிறோம், முதல்ல நீரை தூய்மைப்படுத்தணும். தூய்மைப்படுத்தினதுக்கப்புறம் நம்மள என்ன பண்ணிக்கிறோம், தூய்மைப்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கரத்தை என்ன பண்ணிக்கிறோம், தூய்மைப்படுத்திக்கிறோம். சரியா? அதனால கரம், கை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஆசீர்வாதம் சுவாமியா இப்போ என்ன பண்றாரு, ஆசீர்வாதம் பண்றாருன்னா என்ன பண்றாரு, கையால தான் பண்றாரு, காலால என்ன பண்றாரு, பண்ண மாட்டாரு. இல்லை கண்ணால பண்றாரா அப்படிங்கிறதுனா அதெல்லாம் அடுத்தடுத்த நிலைக்கு வரும். ஆனா முதல் நிலை என்ன பண்றாரு, கையில. எங்க கையால திருநீர் வச்சு விடுங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. ஆசீர்வாதம் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, கையால தான் செய்வாங்க. சரியா? அதனால கையை முதல்ல என்ன பண்ணிக்கிறோம், தூய்மைப்படுத்திடும். இப்போ அந்த ஒத்த விளக்கு இருக்கு இல்லையா, தனியா இருக்குல்ல சின்ன விளக்கு, அந்த விளக்கு என்ன பண்ணுங்க, ஏற்றுங்க. கும்பிடும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது கோதியுள்ளது, நல்லக விளக்கது வளரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அப்படி ஊதுபத்தி ஏற்றுங்க, 2 ஊதுபத்தி ஏற்றுங்க. திரும்ப நிறைவுல 2 ஊதுபத்தி ஏற்றுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு 2 ஊதுபத்தி ஏற்றிருக்கீங்க. எடுத்துட்டீங்களா? நம்மளுடைய தமிழர்களுடைய மரபுல முதல் வழிபாடு என்ன தெரியுமா, விளக்கு ஏற்றி தான் வழிபாடு பண்ணுவோம். வீட்டுக்கு என்ன சொல்லுவோம், விளக்கேற்ற பெண்கள் வரணும். எனக்கே விநாயகர் வழிபாடு பண்ணணும், பெண்கள் வரணும்னு சொல்லுவோமா? விளக்கேற்ற பெண்கள் வரணும். ஏதாவது ஒரு நிறுவனம் தொடங்குறாங்க அப்படின்னாலும் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கேற்றி தான் என்ன பண்ணுவாங்க, தொடங்குவாங்க. அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் விளக்கேற்றுறோம். ஏன் விளக்கேற்றுறோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல இப்போ எல்லா லைட்டாக ஆகப்பட்ட இந்த இடம் எப்படி இருக்கும், இருட்டாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒளி வரணும். அதுதான் முதல்ல என்ன பண்ணுறோம், விளக்கேற்றுறோம். இப்போ அந்த விளக்குக்கு, திருவிளக்குக்கு என்ன பண்ணுறோம், சாதாரண ஒரு விளக்கு வீட்லேயும் என்ன பண்ணுறோம், ஒரு அடுப்பு வைக்கலாம், மெழுகுவத்தி வைக்கலாம். ஆனால் அது அருள் விளக்காக மாற்றணும் இல்லையா, அதனால அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா சாதாரண ஒரு விளக்கை திருவிளக்காக என்ன பண்ணுறோம், மாற்றணும். அதனால இப்போ அதுக்கு வழிபாடு, பூவை எடுத்து அப்படியே என்ன பண்ணுங்க, கையை கூப்பிக்கிங்க. நான் சொல்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். கையில் வச்சிங்க, அது வரைக்கும் எடுத்துகிட்டு கையை வணக்கமாக கூப்பி வச்சுக்கிங்க. ஒரு பூ எடுத்துங்க. திருச்சிற்றம்பலம். சோதியே சுடரே சூளுலே விளக்கே சுரிகுழல் வனமுடை மடந்தை பாதியே வரனே பால்குள் வெண்ணிற்றாய் பங்கையத்து அயனும் மாடறியா நீதியே செல்வத் திருப்பெருந்துறையில் நிறைமலர் குறுந்தம் மேவியதீர் ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. அந்த பூ என்ன பண்ணுங்க, அந்த விளக்கோட பாதத்துல போட்டு எழுந்தல்கே அமர்ந்தல்கே நின்றல்கே இடையூறுதல் தெல்லுகே முப்பேர் ஒளிகின்றல்கே திசை காத்தல்கே திருச்சுட்டு சிவசக்தி மின் குறிமுதல் குறி தாமர குறி பதின்பால் குறி ஆணில குறி வணக்க குறி கண்டொழுகவே. ஓம் திருவடி நேற்றல்கே கோவை ஜவாய் மலர்ந்தல்கே உச்சி நீர் குளிர்ந்தல்கவே பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்புடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து இரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே என்ற அமுது செய்தல்க பெரியோய். திரும்பவும் எல்லாரும் என்ன பண்ணுங்க, கையில் கொஞ்சம் பூவை எடுத்து அப்படியே வணக்கமா வச்சுங்க. நான் சொல்றத போட்டுக்கலாம். திருச்சிற்றம்பலம். ஓம் எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி, எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி, கொள்ளாட் மழுவாட்படையாய் போற்றி, கொல்லும் கூட்டொன்றை உதைத்தாய் போற்றி, கல்லாதார் காட்சிக்கரியாய் போற்றி, கரும்ப கற்றாரிடும்பை கழைவாய் போற்றி, வில்லால் வீரனம் எய்தாய் போற்றி, வீரட்டங்காதல் விமலா
போற்றி போற்றி தூண்டு சுடரணைய சோதி கண்டாய் தொல்லமரர் தூழாமணிதான் கண்டாய் காண்டற்கரிய கடவுள் கண்டாய் கருதுவார் காற்ற எழியான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் மெய்நெறி கண்டாய் விரதம் எல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறைகாட்டுரையுமநாடன் தானே அதியாய் நடுவுமாகி அறவிழா அளவுமாகி சொதியாய் உணருமாகி தொன்றிய பொருளுமாகி பெரியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி பொதியாய் நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி. இந்த பூ அப்படி என்ன பண்ணுங்க எல்லாம் பாத்துல போட்டு விடும் ஏவி இடர்கடல் இடைபட்டிழக்கின்றேனே இப்பிறவி அறுத்து ஏற வாங்கி அங்கே கூவி அமருலகனைக்கும் முறவி போக குறியில் அருகுணத்து ஆண்டு கொண்டார் போடும் தாவி முதல் காவிரி நல்யமுனை கங்கை சரஸ்வதி புற்றாமரை புட்கரணி தென்னீர் கோவையோடு குமரி வரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தைகள் கோட்டத்தையும் குத்தனாரே எடுந்தல்கே அமர்ந்தல்கே நின்றல்கே இடையூர்தை செல்கே உப்பேரொளி கண்டல்கே எந்திதி காத்தல்கே திருச்சுற்று சிவசக்தி மின்குறி மூல் தொல்குறி தாமரக்குறி பதில் வாழ்ந்துக்குறி ஆணிலுக்குறி வணக்க குறிகண்டொழுகவே ஓம் திருவினிச்சல்கே கோவை செவ்வாய் மலர்ந்தல்கே உச்சி நீர் குளிர்ந்தல்கவே பெரும்புலர் காலை மூழ்கி வித்தருக்கு வத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதிகினாரிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே இண்டே அமுதோ செய்தல்க பெரியோய். ஓம் கடல்களின் நருதே வருணா போற்றி நன்னீர் பெருங்கடல் ஒன்னே போற்றி நீருக்கதிபதி நிறவே போற்றி மகர வாகனம் மகிழ்ந்தாய் போற்றி யமுனை நதியினும் நல்லாய் போற்றி நருமதை நதியினும் நல்லருள் போற்றி சிந்து நதியின் சிறப்பே போற்றி காவிரி நதியாய் காப்பாய் போற்றி துங்கா நதி நங்கா போற்றி ஆண்புருணி அரதே போற்றி தன்புருணி தாயே போற்றி போற்றி கழித்தே கடந்ததோர் காதல் கதிபொடு காவிரிவாய் குடித்து தொழுது முன்னின்ற பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவையமுது ஊட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தடமே சென்றாடு தீர்த்தங்கள் நானார்தாமே திரு ஆழங்காடுரையும் செல்வர்தாமே பாவமும் படியும் பற்று அற வேண்டுவேர் ஆவினில் ஐந்தே உகந்தாடும் அவன்களில் மேவராய் மிகவும் மகிழ்ந்துள்குமின் காவலாழன் கலந்தருள் செய்வினே ஆவாகி ஆவினில் ஐந்துமாகி அறிவாகி அழலாகி அவியுமாகி நாவாகி நாவுக்கோர் உரையுமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் நாற்றமாகி புக்குளால் வாசமாய் நின்றானாகி தேவாதி தேவர் முதலுமாகி செழுஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே புற்றுணை வேதியன் ஜோதிவானவன் புற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கட்டுணை ஊட்டியோர் கடலி நீர்வாச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாயவே பூவினு கருங்கடம் பொங்குதாமரை ஆவினு கருங்கடம் மரணஞ்சாடுதல் கோவினு கருங்கடம் கோட்டமில்லது நாவினு கருங்கடம் நமச்சிவாயவே தலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலமிழராயிலும் குலத்துக்கேற்பதோர் நலமிக கொடுப்பதே நமச்சிவாயவே உத்தர சமன்கழுகையர் பொய்குலாம் சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின இத்தகே நீரு அழிவார் வினை வகைக்கு அத்திரம் ஆவனே ஐந்தெழுத்துமே ஓம் அத்திரம் ஆவனே ஐந்தெழுத்துமே ஓம் அத்திரம் ஆவனே ஐந்தெழுத்துமே எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி தூய நற்சோதியானவா போற்றி போற்றி யாக்கை முன்னிடும் கோயிலாய் புகுந்தனை போற்றி போற்றி. இப்போ இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிருக்கீங்க இல்லையா, அது விளக்கோட வலது பக்கத்தில் இருக்கணும். விளக்குக்கு வலது பக்கம் இங்கே வச்சிருக்கோமா விளக்கு, அது பக்கத்தில் வலது பக்கம் இருக்கு. சோத்துவி பக்கம் சொல்லு, சோத்துவி பக்கம் சொல்லு. அந்த பக்கம் விளக்கோட வலது பக்கம்
இப்போ ஒரு பூ எடுத்து கையில் வச்சீங்க. இப்போ விநாயகரை எழுந்தருளக்கூடிய வழிபாடு இது. நான் சொல்றப்ப அந்த பூவை விநாயகர்கிட்ட போட்டுக்கலாம். விடும் எடுத்துட்டீங்களா? அடி கையெழுத்து கூப்பிட்டீங்க. குறுகும் அடியார் அல்லூர் உள்ளே ஊரும் தென் வருக. உன்னத்தை விட்டா சிவானந்த ஒளியே வருக. புலன் வழிவோய் திரகும் முழத்தார் நினைவருக்கும் செய்யாய் வருக. எமையாண்ட செல்வா வருக. உமை இன்ற திருவா வருக. இணைவெளியால் வருகும் அமுதே வருக. உயிர் பைங்கூந்தலைக்க கருணை மலைபரப்பும் முகிழே வருக. நரும்பாகே வருக. வரைகிழித்த முருகவிற்கு முன்னுதித்த முதல்வா வருக வருகவே. மூரிக்கலை செங்கழு நீர் முனிவா வருக வருகவே. ஓம் எடுந்தல்கே அமர்ந்தல்கே நின்றல்கே உருதைத்தல்கே முப்பேரொழிகின்றல்கே திசை காத்தல்கே திருச்சுற்று வளர்த்தல்க. சிவசக்தி மீன் குறி முகல்களுக்குறி தாமரக்குறி பதின்பால்குடி குறி ஆணிலைக்குறி வணக்கக்குறி கண்டெடுக்கவே. இப்போ அந்த பூவை என்ன பண்ணுங்க, அந்த விநாயகர் மேலே போட்டுருங்க. இப்போ இந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், 3 சொட்டு விநாயகர். ஓம் திருவடி நேர்த்தல்க கோவை செவ்வாய் மலர்ந்தல்க உச்சி நீர் குளிர்ந்தல்கவே. அடுத்து ஊதுபத்தி. அழகா ஊதுபத்தி எப்படி காட்டணும், ஓம் மாதிரி. தலம்போடு தூபம் மறந்தறியேன். தமிழோடு இதைவாடல் மறந்தறியேன். நலம் திங்கேடும் உன்னை மறந்தறியேன். உண்ணாமம் இன்னாவில் மறந்தறியேன். அடுத்து அந்த ஒத்த விளக்கு இருக்கு இல்லையா, அதை 3 தடவை ஓம் மாதிரி. ஒத்த விளக்கு எடுத்து விநாயகருக்கு காட்டணும். தனியாக ஒரு விளக்கு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த விளக்கு எடுத்து விநாயகருக்கு காட்டணும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. சொல்லக விளக்கது சோதியுள்ளது. பல்லக விளக்கது படரும் காண்பது. நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இப்போ அந்த வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதை நெய்வேத்தியம் விநாயகருக்கு நெய்வேத்தியம் பண்ணோம். அன்னம் பாலிக்கும் தில்லை திட்டம்பலம் பொன்னம் பாலிக்கும் மழுமிப்பும் இதை என்னன்பளிக்கும் ஆறு கண்டு இன்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. அப்படியே தண்ணி எடுத்து என்ன பண்ணுங்க, விநாயகருக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க. இந்த அமுதோ செய்தருள்க பெரியோய். கொஞ்சம் பூ எடுத்துங்க. போற்றி சொல்றப்ப விநாயகருக்கு போற்றி போடணும். சுற்றும்பிடும் ஓம் சிவபரஞ்சுடரின் செய்யே போற்றி. சிவகாமிதாய்தன் செல்வா போற்றி. சிவகணங்கத்தி தலைவா போற்றி. சித்தி புத்திகள் மணாலா போற்றி. இருநிலை பொருளிலும் இளங்குவை போற்றி. ஐவகை நிலனினும் அமர்ந்தாய் போற்றி. நிலையாக என் நெஞ்சில் நிற்பாய் போற்றி. புந்தியில் புலப்படுத்துவாய் போற்றி. மனத்தகத்துதித்த மணியே போற்றி. அரசமலர் நிழல் அமர்ந்தாய் போற்றி. ஆனை மாமுகத்து ஐங்கரா போற்றி. அங்குசம் எந்துகை அரசே போற்றி. சந்தன சார்ந்தின் மார்பா போற்றி. கங்கைக்கு ஒரு மகவு ஆனாய் போற்றி. சிவஞானம் தரும் மொழியே போற்றி. எல்லா நலன்களும் ஈவோய் போற்றி போற்றி. ஒரு பூவை எடுத்து கையில் வச்சீங்க. நீங்க ஏன் இந்த திருவிளக்கு வழிபாடு பண்ணணும், எப்பயுமே என்ன பண்ணணும், இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஏன் படிக்கிறோம், பெரிய பிள்ளையாகி சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு நோக்கத்தில் தான் என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு வரோம், வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த வழிபாடு என்ன பண்ணணும், ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு நல்ல வேண்டுதல், உங்களுக்கு உடனே ஆகணும், கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள், வீடு கட்டணும், குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணுங்க, மனதார வேண்டி. சிற்றம்படும் பிடியதன் உருவமை குளமிகு கரியது. வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர்கடி கணபதி வர நன்மிகு கொடை வடிவினர் பயல்வழி இறையே. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் விருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே காதலால் கொப்புவர் தங்கை எடுக்குமாகதே இந்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மென்மை நமக்கருள் செய்திட. கடக்கை ஐந்தோடை தாழ்ந்தவே நின்முடி கடக்களிற்றினை
கருத்துள் இருத்துவாம் விநாயகனே வெவ்வினையை வேறொருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தனி விற்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினார் கண்ணீர் பனிமின்கணிந்து. அந்த பூவை என்ன பண்ணிடுங்க, விநாயகர்கிட்ட போட்டுங்க. கற்பூரம் வச்சுருக்கீங்களா, அதுக்கு ஒரு தட்டு வச்சுருக்கீங்களா, அதில் எடுத்து விநாயகர் கற்பூரம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருண்மறை திறத்தின் மேலாம் சிற்பத வியோமாகும் திருச்சிற்றம்பலத்து நின்று பொறுப்புடன் நடந்து செய்கின்ற உங்களில் போற்றி போற்றி. அப்படியே அந்த கற்பூரத்தில் ஒரு பூவை சுற்றி விநாயகத்தை போட்டுருங்க. இப்போ விளக்கேற்றணும் சரியா, ஒரு விளக்கேற்றுறவங்க ஒரு விளக்கேற்றிங்க, இல்லை நாங்கள் 5மே ஏற்றிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், 5மே ஏற்றிக்கலாம். ஏன்னா காற்றடிக்குது, ஒரே விளக்கா மொத்தமாக போட்டு ஏற்றிக்கிறதுனாலும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கிற திசையில் ஒரு விளக்கு ஏற்றிக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம் 5 விளக்கு ஏற்றிக்கலாம் சரியா. விளக்கு இந்த சின்ன விளக்கு இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஏற்றுக்கலாம். சின்ன விளக்கு ஒன்று வச்சுருக்கோம்ல, கை விளக்கு ஒன்று வச்சுருந்தோம்ல, எடுத்து விநாயகர்லாம் காமிச்சோம்ல ஒரு விளக்கு, அகல் விளக்கு இருக்குங்களா, சித்தம்பலம் ஒளிவளர் விளக்கே உழப்பிடா உண்டு உணர்வு தோல் கடந்ததோர் உணர்வே தெரிவளர் பழுங்கின் திரள் மணிக்குண்டு சித்தத்துள் தித்திக்கும் தேனே அடிவடர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பழம் மாடுரங்கா வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயே துண்டனேன் விடம்புமார் விடம்பே துதியே சுடரே தூளொளி விளக்கே துதிகுழல் வனமொழி மடம் தெய்வாதியே பரனே வாழ்கொள் விண்ணித்தாய் வங்கையத்தையனும் மாளறியா நீதியே செல்வத் திருப்பெருந்துறையில் நிலைமலர் குறுந்தம் மேவியதீர் ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதன்றுவே என்று அருளாயே. ஏற்றுட்டீங்களா?